மீன் குழம்பு சுவையில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு வைப்பது எப்படி அப்படின்னு சொல்ல போகிறேங்க. லெமன் சைஸ் புளி வச்சுக்கணுங்க. 3 பேருக்கு செய்கிறேன். 2 நாட்டு தக்காளி, தாளிக்கிறதுக்கு வெந்தயம் 1/4 டீஸ்பூன், இது 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுட்டு புளி போட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைச்சிடலாம், கஷ்டப்பட வேண்டியதில்லை. இப்போது இந்த புளியை போட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பும் இதில் சேர்த்துடலாங்க. அப்புறம் போட வேண்டியதில்லை. புளிக்குழம்பு வந்துங்க நல்லெண்ணெயில் தான் செய்யணும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மற்ற எண்ணெயில் செஞ்சிங்கன்னா அவ்வளோது டேஸ்ட்டு வராதுங்க, மீன் குழம்பு மாதிரி டேஸ்ட்டு வராது. வெந்தயம் போட்டுக்கலாம், இந்த அளவுக்கு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதாவது பொன்னிறமாக வரணும், கருகு விட்டுறக்கூடாதுங்க. சின்ன வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாங்க. தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கத்திரிக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்துங்க கலர் மாறி வரணும், அதுக்கு பிறகு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் கலர் மாறி வந்துடுச்சு பாருங்கள். இந்த கட்டத்தில் நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போட்டு ஒரு 2 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஏன் மிளகாத்தூளை போட்டு வதக்கிறதுனாங்க, கொஞ்சம் பச்சை வாடை இல்லாமல் இருக்கும், மிளகா காரல் வாடை அடிக்காமல் இருக்கும், நம்ம இடையில திறந்தாலும் இருக்கும். இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இதில் புளி கரைச்ச தண்ணி அதில் ஊற்றிக்கலாங்க. கத்திரிக்காய் வதக்காமல் நீங்கள் புளி ஊற்றுனீங்கன்னா கடைசி வரைக்கும் வேகாதுங்க, மரத்து போன மாதிரி ஆயிரும். அதனால தான் கத்திரிக்காய் இந்த குழம்புக்கு மட்டும் வதக்கணும். அரிசி சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி தண்ணி இருக்குது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு தண்ணி காய் அலசுறதுக்கு வச்சுக்கிட்டு 2வது தண்ணியில் குழம்பு வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் முருங்கைக்காய் போட்டுக்கலாம், நமக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து அரிசி 2வது தண்ணிங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா வெந்து வரட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். காய் எல்லாம் வெந்துருச்சுங்க. இது வந்து 1/2 ஜார், சின்ன ஜாரில் 1/2 ஜார் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இதில் ஒன்றும் போட தேவையில்லைங்க. இந்த தேங்காய் ஊற்றி ஒரு 7 நிமிஷம் கொதி வரணும். கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி போச்சு பாருங்கள், திக்காயிரும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தேங்காய் ஊற்றின பிறகு ஒரு 7 நிமிஷம் கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.